உனக்காய் உடைத்து விருப்ப தாழ்பாடுகளை உனக்காய் முறித்து அந்த காலத்தில் உள்ள குதிரைகளையும் உறுப்பினிடத்தில் உள்ள பொக்கிஷத்தையும் கர்த்தர் உனக்கு ஏராளமாக கர்த்தர் கொடுப்பாராக. அவர் உனக்கு போதிக்கிற ஆண்டவர் இந்த கால வேளையிலோ உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார். பலனே இல்லாத உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார். உனக்கு ஒரு பலனை கொடுக்க வந்திருக்கிறார். உன்னை நிலைநிறுத்த வந்திருக்கிறார். உன்னை திரும்ப எடுத்து நிறுத்த வந்திருக்கிறார். உன்னை வேதனைப்படுத்த எல்லா பாவத்தும் வல்லமைகளை அளித்து உனக்கு இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். என்ன ஆண்டவர் பேசுகிறவர், தன் பிள்ளைகளை பலப்படுத்தி கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் தன் சீஷன் பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசின காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவர் உனக்கு போதிப்பார், ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார், வசனத்தை உனக்கு ஆண்டவர் சொல்லித் தருவார், ஆலயத்தில் உனக்கு போதிப்பார், உன்னை கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒரு மீன்பிடிக்கிற பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் பாதத்தில் ஒவ்வொரு நாள் அமரு உனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், உனக்கு பேசுவார், உன் வேதனைகளை மாற்றுவார். நீ கலங்காதே மகளே, நான் உனக்கு இருக்கிறேன். உன்னை சுகப்படுத்துகிற ஆண்டவர் பரம வைத்தியர், உன்னை சந்திக்க கடந்து வருவார். ஒவ்வொரு நாளும் கண்ணீரை துடைப்பார், உன்னை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போகிற வேலையில் எல்லாம் சோர்ந்து போகாதே மகளே என்று சொல்லி உன்னை ஆண்டவர் பேசுவார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சீஷனுக்கு ஆண்டவர் போதிக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு சீஷன் பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அருமையான ஒரு சம்பவம் வேதத்துல வாசிக்கப்படுகிறது. பாருங்க, இதை நாம் மறுபடியும் வாசிப்போம், தியானம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்த பொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார். செலுத்துகிறார் என்று சொன்னான். ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கவனிங்க. பேதுருவினிடத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? உன் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறாரா? காரணம், அன்னைக்கு யூதர்களாய் அறியப்பட்ட எல்லாருமே எருசலேம் தேவ ஆலயத்தை பராமரிப்பதற்காக வரிப்பணம் செலுத்துவாங்க. இன்னைக்கு நாம தசம பாகம் கொடுக்கணும். ஏன்னா தசம பாகம் கொடுக்கும் போது ஆலயத்துல ஆண்டவருடைய வேலைகள் எல்லாம் நடக்கும். ஊழியக்காரங்க வர முடியும். ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக இரவு பகலாக ஜெபிக்கிறாங்க. 21 நாள் இந்த இடத்துல ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தின் விளைவை உங்க குடும்பத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு ஆண்டவர்